Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது வந்து எங்களோட ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்லலாம். எஸ். இதெல்லாம் உங்களுக்கு ஆசையாடா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆசை தான். ஏன்னா நான் வந்து ஒரு 4-5 வருஷமா நினைச்சிருக்கேன். ஆனா அந்த இடத்துக்கு நான் போனது இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 3 வருஷம் பிளான் பண்ணிட்டே இருந்தோம், ஆனா பண்ண முடியல. என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க திருப்பூருக்கு வந்து 18 வருஷம் கிட்ட ஆயிருச்சு. சாரு வந்து பிறந்ததுலேருந்தே திருப்பூர் தான். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 வருஷம் கிட்டக்கு மேலே ஆயிடுச்சு. இது வரைக்கும் நாங்கள் வந்து திங்கக்கிழமை சந்தை குன்னத்தூரில் போடுறாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் இது வரைக்கும் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை. அதான் இன்னைக்கு எப்படியாவது பார்த்தே ஆகணும். நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து அதை பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து காலையிலேயே எடுத்து கிளம்பிட்டோம். ஆமாம், என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு ஒரு 4-5 வருஷம் நாங்கள் பெருமாநல்லூரில் தான் இருந்தோம். இருந்தாலுமே பக்கத்தில் தான் ஒரு 5 கிலோமீட்டர் என்னமோ தான். ஆனால் அங்கே வந்து இப்போ எங்களால் போக முடியாது. ஸோ அதை வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆசை நிறைய. இன்னைக்கு பிளானே பண்ணல, திடீர்னு சரி போகலாமா போகலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு பிளான் பண்ணி போயிருக்கோம். ஸோ அங்கே என்னென்ன இருக்குது, எப்படியெல்லாம் இருக்குது, இன்னும் மெயினாக கறி விருந்து அந்த இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அங்கே வந்து நாங்கள் வீடியோவில் பார்த்ததை வச்சு சொல்கிறோம். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே வந்து இந்த ஆடு குட்டி எல்லாம் சேல் பண்ணுவாங்க. ஆடு மாடு நாய் எல்லாமே சேல் பண்ணுறாங்களாம். ஸோ இப்போ கூட நாங்கள் வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக திங்கக்கிழமை தானே, திங்கக்கிழமைங்கிறது எங்களுக்கு தெரியும். ரொம்ப நாள் ஆனங்காட்டி திங்கக்கிழமையா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வீடியோஸ்லாம் நிறையா பார்த்தோம். அதில் கூட நாய்க்குட்டி எல்லாம் 2000 ரூபா, 2500 1000, 1500 இந்த மாதிரிலாம் சேல் பண்ணுறாங்களாம். சரி பார்ப்போம். எங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கிங்கே கிடைக்காம எங்கேயோ ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம். போய் பார்ப்போம். பார்க்க சிஎஸ்கே பஸ் மாதிரி இருக்குமா, நல்லா இருக்குல்ல. இங்கேயே வந்து என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக ஆடு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே ஃபுல். இது கோல்டன் டிகரா? ஆமாம், அழகா இருக்குடா அப்படின்னு சொல்கிறேன். அது ஒரு சிஜு செமையாக இருக்கு. சிஜு சைஸே நல்லா இருக்கு. கேக்குதா எவ்வளோன்னு? பாப்பாக்கு வாங்க. பாப்பாக்கா? ரைட். நிஜமா வாங்கி தரியா? வாய்ப்பே இல்லை. அது இருக்க சைஸை பாருங்க. எவ்வளோங்கண்ணா? பார்க்கலாங்களா எடுத்து? நல்லா இருக்கா? வாங்கிக்கலாமா? என்ன பிளான்? எவ்வளோ சொல்கிறாப்புல? மேல் 10 ரூபா. யாயுக பிறந்தப்ப எப்படி இருந்தா அந்த மாதிரி முகத்து கம்மிடா நாய்க்கு. இது நல்லா இருக்கு. அதெல்லாம் மூஞ்சிதான் கொஞ்சம் கொடூரம். ஜெர்மன் ஷெப்பர்ட் இல்லை, பெரிய குட்டி இருக்குது. அது வேணா நல்ல பெரிய ஹெட் சைஸாக இருக்குது. அது வேணா. எத்தனை நாள் குட்டி? இது வந்து 40 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வேக்சின் போடலாம். பொட்டை குட்டி கொஞ்சம் நல்லா ஹெவி சைஸாக இருக்கும். அது 20 வரும். பாப்பா தூக்கிட்டோம் இல்லையா? இல்லைக்கா, அவளுக்கு தூக்கிட்டு இங்கே வர முடியாதுல்ல. இது என்ன சைஸ் இருக்குது? 40 நாள் ஆச்சு. 6 ரூபா. இது 6 மேலா? ஃபீமேலா? 13 ரூபாய்க்கு போயிடுச்சு. 2 மேல் ஒவ்வொன்றும் 13 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஃபீமேல் தான். வந்து வைக்கலாமா?
கொடுத்துரு சாமி அவங்ககிட்ட பாவம் கொண்டு போட்டோம். கொடுக்க மனசு வராமல் இருக்கு. ஆமா விட்டு போக மனசு இல்லை. எவ்வளோ வருதுன்னா முருகா. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய நாயெல்லாம் வச்சுருந்தாங்கல்ல. புரியல. நாயெல்லாம் வச்சுருந்தாங்களே. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து வந்துட்டேன். ஏன்னா உள்ளே போனால் ரொம்ப சரியான க்ரௌடாக இருக்குது. எனக்கு அந்த ஷிட்ஸுவும் அந்த கோல்டன் டிகர் அது ரெண்டும் பாப்பாவுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. நம்ம அதை பார்த்துட்டு உள்ளே ஆட்டுக்குட்டிக்கு போகலான்னு பார்த்தா சரியான க்ரௌடாக இருக்குது. ஸோ நான் சாரு வச்சுட்டு உள்ளே என்னால் கண்டிப்பாக போக முடியாது. பாப்பா இப்போ வாங்கினா பாப்பா இல்லை பார்க்க மாட்டா. நீ எதுக்கு அடி போகிறேன்னு எனக்கு தெரியுது. அவள் பார்க்க மாட்டா. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு அடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து சாப்பிட்ற இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போகிறது தான் பிளான். ஸோ இதை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக சாப்பிட்ற இடத்துக்கு போய் சாப்பிட்டு அங்கேயும் ஒரு ரிவ்யூ போடுவோம். இது எங்களால் வந்து உள்ளே போக முடியல. ஆனால் கேட்டோம் ஆட்டுக்குட்டியெல்லாம் 2500 சொன்னாங்களா. குட்டி குட்டியாக இருந்துச்சு, எல்லாமே அழகாக இருந்துச்சு. ஆனால் 2500 சொல்கிறாங்க. ஸோ வீடியோவில் வந்து பார்த்தப்போ 500 600 எல்லாமே இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவாக இருக்கும் போல. நான் இங்கே என்ன பார்க்கலன்னு பார்த்தீங்கன்னா மாடு பார்க்கல. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்ல அறிவு இருக்குது. என்னென்னா இழுத்துட்டு போகிறாங்க, அது வரமாட்டேங்குது. அது தெரியுது விற்றுருவாங்களோ என்னமோ தெரியல. அதெல்லாம் அம்மாவை விட முடியாமல் 2 ஆட்டுக்குட்டி கட்டிலாம் பிடிச்சி நின்றுருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. பாப்போம். ஆனால் நம்ம என்ன இந்த குதிரை ஆடு இது மாடு மட்டும்தான் நம்ம பார்க்கல. மற்றபடி எல்லாமே ஆனால் இருக்கும். மாடு இருக்குன்னாங்க. ஆனால் மற்றபடி மாடை பார்க்கல. இப்போ அடுத்து நம்ம சாப்பிட்ற இடத்த தேடி போவோம். இதுதான் நம்ம தேடி வந்த கடை. எஸ், கடையில் போய் ஒரு அடி போட்டு வருவோம். என்ன மேடம், அதாவது ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இதுக்காக சாப்பிட்லான்றதுக்காக ஃபஸ்ட்டு பைட் எப்போ இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு. இது வந்து எருமை மாடோட பயிர். ஓகே, வயிறார சாப்பாடு சாப்பிட்டாச்சு. நம்ம என்ன சொன்னோம் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு சாப்பாடும் ஒரு மீல்ஸ், ஒரு மட்டன் மீல்ஸ் அப்படின்னாலே ஒரு மட்டன் குழம்பு சாப்பாடும் அது மட்டும்தான் கணக்கு. அது வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான தலைக்கறி குடல் இந்த மாதிரி நமக்கு தேவையானது வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து தலைக்கறி வாங்கினோம். ஸோ தலைக்கறி நல்லா இருந்துச்சு. அப்புறம் தயிர், இதில் வந்து எப்படின்னா இந்த மட்டன் நான்வெஜ்ஜோட தயிர் தான் பயங்கர மாசா இருந்துச்சு. எருமை தயிர் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கெட்டியா. இத்தனைக்கும் நாங்கள் 2 தயிர் வாங்கினோம். இந்த கிண்ணம் 10 ரூபா தான் போட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தயிர் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்போ இல்லை அங்கே நாட்டுக்கோழி குழம்பும் இருக்கு. நீங்க எதை ட்ரை பண்ணல அப்படின்னாலுமே கண்டிப்பா இந்த தயிரை ட்ரை பண்ணி பாருங்க. நான் வீடியோலயே சொன்னாங்களா, நான் என்ன அவ்வளோ ஹைட் கொடுக்குறாங்க இந்த தயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நேர்ல வந்து சாப்பிட்டோம். அவ்வளோ நல்லா கட்டியா நல்லா ஒயிட்டா க்ரீமா இருந்துச்சு. க்ரீமியா இருக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு தயிர். டாப் நாச். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆசை பார்த்தாச்சு. இது விட்டுருந்தா இவ போய் அந்த நாய்க்குட்டியை வாங்கியிருப்பா. எவ்வளோ 8000 ரூபா சொல்லியிருந்தாங்களா? ஆமாம், 8000 ரூபா சொல்லியிருந்தாங்க. நான் அஸ்வின்ட்ட ஃபர்ஸ்டே சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாப்பா வயிற்றுல இருக்கும் போதே அவ இப்போ நாய்க்குட்டி வாங்கிட்டானா நாய்க்குட்டிக்கு யாழ் யுகாவை நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். அது வந்து நல்லா பாசமாக இருக்கும், 2 பேரும் ஒன்றா வளர்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. நான் தான் வேணாம், எனக்கு நாயினா ரொம்ப பிடிக்கும், சாருக்கு போகணுன்னா பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து பாப்பா கூட சேர்ந்து அவங்க வளர்க்க வேணாம், எனக்கு இன்ஃபெக்ஷன் அது இதுன்னு கொஞ்சம் நிறைய ஒரு யோசனைலாம் இருந்துச்சு. ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இன்னொன்று நம்ம வீட்டில் அதிகமாக இருக்க மாட்டோம். ஸோ பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிரும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு ஒரு சமயம் வந்து நாய்க்குட்டி வாங்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. இன்னொரு சமயம் யோசிக்கும் போது இடையில எங்கள் வீட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னன்னா, நாங்கள் லவ் பண்ணும்போது அந்த
எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் நம்ம பழைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எங்களோட நாய் வந்து நாங்க வாங்கினோம். என்னன்னா லவ் பண்ணி ஒரு மாசத்துல ஒரு வாரத்துல என்னமோ அந்த நாய்க்குட்டி வாங்கினோம். நாங்க ஒரு 8 months லவ் பண்ணியிருப்போம். கல்யாணம் ஆயிடுச்சு. போன வருஷம் April 12 நைட்டே வந்து இறந்துருச்சு. அதை வந்து எங்களால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாணம் ஆகி வீட்டில் பேசலை, நாங்கள் தனியாக வந்துட்டோம், இந்த பிரச்சனையெல்லாம் எங்களுக்குமே இருந்துச்சு. அப்போ கூட அந்த நாய்க்குட்டியை பார்க்கணும்னு சொல்லி இங்கிருந்து யாருக்கும் தெரியாம 6 மாசம் கழிச்சு என்னால் அவளை பார்க்காம இருக்கவே முடியல. சரி, எல்லாரும் கல்யாணம் என்ன பண்ணுவாங்க, எங்க அம்மாவை பார்க்காம இருக்க முடியல, பாட்டியை பார்க்காம இருக்க முடியல, கூட்டு போன்னு சொல்லுவாங்க. இவன் நாயை பார்க்காம இருக்க முடியல, கூட்டு போனாங்க. ஸோ எல்லா வீட்டில் யாருமே இல்லாத டைமில் என்ன பண்ணாங்க, வீட்டில் எல்லாருமே தூங்குவாங்கள்ல, அந்த மாதிரி டைமில் போய் நாயை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வண்டி எடுத்துகிட்டு அப்படியே அவங்க வீட்டு வழியாக போவோம். அந்த நாய் வெளில இருக்கும், கட்டி போட்டிருப்பாங்க. அது நம்ம வண்டி சவுண்டு கேட்டு தான் எப்படின்னு தெரியல, ஓவுன்னு கலைக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஒரு சென்டிமெண்ட். அது கண்டுபிடிச்சிருச்சு. வீட்டில் அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க, நாங்கள் அவங்க கூட பேசல அந்த டைமில். அப்போ வந்து அந்த நாய் வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்ததுமே எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அந்த நாய்க்கு. அது நானும் அஸ்வின் இருந்தா போதும் அந்த நாய்க்கு. அப்படி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்கள் வந்து அந்த எங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லி தான் வளர்த்தோம். ஒரு செகண்டும் அப்படிதான் இருந்துச்சு. கடைசியில் என்னன்னா, அந்த நாய் இறந்ததுக்கு அப்புறம் அதோட மூஞ்சி கூட எங்களால பார்க்க முடியல. அதுதான் உண்மை. வரத்துக்குள்ளே புதைச்சிட்டாங்களா தூக்கி போட்டாங்களான்னு தெரியல. நான் வரத்துக்குள்ளே முடிஞ்சிச்சு. நான் கடைசியில் அழுதுட்டே அங்கே இருந்து எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் அம்மா கூப்பிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி. அப்போல்லாம் பேசிட்டோம், அது இறந்து போகும்போது பேசிட்டோம். போன வருஷம் தான் நான் கரெக்டாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கேன். நான் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கேன், எனக்கு தெரியல. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் அப்போ யோசித்தேன், நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் நான் யோசித்தேன் என்னென்னா, நம்ம வயிற்றில் குழந்தையெல்லாம் இருந்திருக்கும் போது அந்த நாய்க்கெல்லாம் நல்லாவே தெரியும். அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ரிலாக்ஸ் முடிஞ்சு. இப்போ நாய் வாங்காமல் தப்பிச்சிட்டோம். இவன் மறுபடியும் அழுக விரும்பலை. ஸோ நாய் வாங்குற பிளான் வந்து நமக்கு இல்லை. ஃபியூச்சரில் இருந்துச்சு அங்கே வந்து எல்லா நாயுமே இருந்துச்சு. பொம்மைரன் இருந்துச்சு. அதை நான் கண்டிப்பாக தூக்கி அழுதுருப்பேன். இல்லை, ஒரு நாய் அங்கே இல்லை. ஒரு நாய் என் கூட காரில் வந்துருச்சு. சரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொம்மைரன் மட்டும் இருந்துச்சு. அதை நான் தூக்கலை. தூக்கினா கண்டிப்பாக எனக்கு பூஜ்ஜி ஞாபகம் தான் வந்திருக்கும். சரிம்மா. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போய் இந்த விலாகில் வந்து பாப்பாவை பார்த்துருக்க மாட்டீங்க. பாப்பா இந்த விலாகில் வந்து இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறோன்னா, இந்த பேலன்ஸை தீக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு போய் பாப்பாவை காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த விலாகை முடிக்கலாம். ஓகே, மேடம் தூங்குறது. அப்போ காலம் தூங்கிட்டு தான் இருக்கலாம். எந்திரிச்சலாமா நாங்கள் போனதுக்கப்புறம்? தூங்குறத பார்த்தாலே சந்தோஷமா இருக்குது. ஏய் எழுப்பி விட்டுருவான், இவன் போய் தூங்கிடுவான். இப்போ அஸ்வின் நீ கூப்பிட்டாலே வந்துச்சுப்பா. எதுக்கு முத்தம்? விடு அஸ்வின், விடு. பாவம் அஸ்வின். பாப்பாவை வச்சுட்டு இந்த வீடியோ முடிக்கலான்னு பார்த்தோம். பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. சரி எழுப்ப வேணாம், ஏன்னா போன தடவை வாக்கர் வாங்கின வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தூங்கும்போது பாப்பா எழுப்பாதீங்க அப்படின்னீங்க. சரி, அதனால் எழுப்ப மனசு வரல. ஆனால் எழுப்பி கொஞ்சம் தான் தோணுச்சு, எழுப்ப மனசு வரல. அதே மாதிரி வந்து வாக்கர் வந்து நீங்கள் 7 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறையா கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ வந்து நம்மளுக்கு சும்மா உட்கார்றதுக்கு மட்டும் தான். அதவே வந்து 24 hours இல்லை, ஒரு 2 days வந்து சும்மா உட்கார்றதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு 2 தடவை உட்காந்துருக்கா. 2 நாள் ஒவ்வொரு நாளும் வாங்கி 1 வாரம் கிட்டாச்சு. இப்போதான் 2 தடவை உட்காந்துருக்கா. அதில் அது ஒரு 5 நிமிஷம் தான் உட்கார வைப்போம். அதுவும் அவங்க உட்காந்தானா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்கன்னா அவளை 5 நிமிஷத்தில் நாங்களே தூக்கிடுவோம், வேணாவா அப்படின்ட்டு. சும்மா ஒரு ஃபோட்டோக்காக வச்சுருக்கோம், எடுத்து ஓரம் கட்டி வச்சுருக்கோம். ஏன்னா பாப்பா வந்து ஒரு 6 மாதம் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். சரி அப்புறமா நிறைய பேர் வந்து 2 மாதம் தான் பாப்பாக்கு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த 2 மாதத்துலேயே எனக்கு சித்திரவதை பண்ணுறீங்கன்னு. 2 மாதம் பாப்பாக்கு வந்து 5th month ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 21 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து சாப்பாடு விட்டுற டைம் வந்துடும்.
இன்னும் குழந்தை பிள்ளை மாதிரி இருக்கால. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். அதே மாதிரி உங்கள் ஊரில் என்ன சந்தை ஃபேமஸோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம குணத்தூர் சந்தை யாரெல்லாம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் என்ன மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரியல குணத்தூர் சந்தையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லை காணால் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.